ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான நாள். மார்ச் 13 பௌர்ணமி திதி வருகிறது. மார்ச் 29 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு? பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி இந்த மீன ராசி. இதனுடைய அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது கூட முக்கால் சுபம் என்று சொல்லலாம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் மீனத்தில் உச்ச நிலை வருகிறார். அப்போது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். அப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் பரிவர்த்தனை யோகத்துக்கு வராரு இல்லையா? அப்போது ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். இருந்த போதிலும் ராகு ராசியில் இருப்பதால் ஒரு ஆசிலேஷன் மைண்டு கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 7 சனி போயிட்டுருக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இப்பொழுது இந்த சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். அவர் 29/3/2025 மீனத்துக்கே வந்துடுறார். இப்போது விரய சனி போயிட்டுருக்கு மீனராசி அன்பர்களுக்கு. விரய சனி என்பது விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வரார். ஜென்மச்சனி. ஜென்மச்சனி வந்தால் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். பட் இருந்த போதிலும் நம்ம அந்த மாத பலனை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் 12ல் இருக்கிறதால உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சத்திரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும். சனி பகவானுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னு அர்த்தம் கிடையாது. விகிதாச்சாரம் குறையும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன் ஒரு 90% கொடுக்குறாருன்னா ஒரு 80% அளவுக்கு குறையும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு 10% குறையும். அதனால் யாரால பிரச்சனை அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறது சிறப்பு தானே. இது சரண்டர் தத்துவம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு அருமையான நேரம் அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உச்சம் அடைகிறார் 3குடையவன். அது மட்டும் இல்லை, 8குடையவன் உச்சம் அடையக்கூடாது. 8ஆம் வீட்டு அதிபதி உச்சம் அடைஞ்சால் என்ன அப்படின்னாக்கா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தருணம் இருக்குது. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு 3க்கு போகிறதால அது 8குடையவன் 8ல் இருந்தால் தான் பிரச்சனை, இல்லை அவர் ராசியில் இருந்தால் தான் பிரச்சனை. பரிவர்த்தனை யோகம் பெறுவது பிரச்சனை அல்ல, தீர்வுக்கு வழி அப்படின்னு சொல்லலாம். 12ல் இருக்கும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரையிலும் 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பண மழை பொழிய போகிறது. பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை இருக்க போகிறது. இருந்தாலும் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் காசு கேட்குறாங்க, ஃப்ரெண்டு கேட்குறாரு, உறவினர் கேட்குறாருன்னு எடுத்து தூக்கி கொடுத்துடாதீங்க. ஒன்வே டிராஃபிக் மாதிரி போனால் திரும்பி வராது. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லை, பேசுவதில் மிக மிக எச்சரிக்கை தேவை. ஏன்னா வாக்கு ஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னு வைங்க,
வாக்கு ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க. வாக்கு சனி பார்த்தா வெல்லும் கிடையாது, கொல்லும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனை வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு அனாவசியமாக வரும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. ஏன்னா 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீங்க, ஒற்றுமையாக இருப்பீங்க. ஆனால் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் வீடே பிரச்சனையாகிவிடும். அவங்க பங்குக்கு அவங்க சண்டை மல்லு கட்டுவாங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அசையா சொத்துக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கூட நீங்கள் காசு இது பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. நல்லா பண்ணலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு 6ஆம் வீட்டை சனி பார்ப்பது எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அது மட்டுமல்ல, வீட்டில் உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ, வயசானவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனை செல்ல நேரிடும், செலவினங்கள் ஏற்படும். இந்த குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத் தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். டோட்டல் சமூகமே உங்களை பாராட்டும் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஈஸிலி டு கெட். எதையும் போராடி ஜெயிக்கத்தால எல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் நினச்சதும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் செல்லலாம். ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். ஆன்மீக டூர் போயிட்டு வருவீங்க. அது சிறப்பான ஒரு காலகட்டம். மற்றபடி 11ஆம் வீட்டை குரு 9ஆம் வீட்டை குரு பார்க்குதுன்னு சொன்னால், சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் விருத்தி அடையும். 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இப்போ முதல் திருமணம் கண்டிப்பாக நடக்க ஆண் பெண் இருபாலருக்கும் காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பாங்க பார்த்தீங்களா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக, அவங்களுக்கும் இப்போது டைம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. வீட்டில் உள்ள பெரியவங்க, வயசானவங்க, இல்லை நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பேங்க் பேலன்ஸ் உயரும். நினைத்த காரியம் கைகூடி வரும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 16, 17, 18 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிங்க. உங்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு. இப்போது விரயச்சனி அடுத்தது 29/3/2025 ஜென்மச்சனி ஆகிடும். ஜென்மச்சனின்னு வந்துச்சுன்னு சொன்னால் விரயச்சனி செலவுகளை தரும். விரய செலவுகள் அசுப செலவுகளை தரும். இல்லை சுப செலவு சில பேருக்கு தரலாம், அவங்க தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் ஜென்மச்சனி அப்படின்னும்போது கண்டிப்பாக டார்ச்சர், டென்ஷன், வீட்டில் வெளியில் நட்பு வட்டாரம் எல்லா இடத்துலையும் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க நீங்கள். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அக்ரிகல்ச்சர், விவசாயம், கட்டுமான தொழிலாளிகள், அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், சங்க சூழலை வச்சுருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு, இந்த விவசாயத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் சிறப்பான ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறு தொழிலாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடி. இப்போ நடைபாதையில் ஒரு கடை வச்சுருக்காங்க. நடைபாதை இல்லை வண்டி தள்ளு வண்டியில் சாமானை ஏற்றிட்டு போய் காய்கறியோ பழமோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களையோ வண்டியில் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறீங்க. இதுபோல் அன்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 6க்குடைய சூரியன் 12ல் இருந்தார், அது ஓகே. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். ஆனால் ராசிக்கே வந்துடுறார் கடைசி 17 நாள் அப்படின்னும் பொழுது
கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராகு ராசியில் இருந்தால் இன்றைக்கி நைட்டு ஒன்று சொல்லுவீங்க, மறுநாள் காலையில் வேறு ஒன்று செய்வீங்க. ஆனால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் ஒரு சிலருக்கு. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலமாக கண்டிப்பாக சிறப்பு. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு. இந்த வெளிநாடு போகணும்னு காத்திருப்பாங்க இல்லையா, அது சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை உயர்கல்விக்காக இருக்கலாம், அல்லது அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே அவங்க அனுப்புவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி வக்ரகதியில் இருக்கிறது சரியில்லை. புதன் பகவான், அதாவது பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.